பண்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எங்க கிளப்ல இன்னைக்கு தீபாவளி ஃபங்க்ஷன். இன்னைக்கு தீபாவளி முடிஞ்ச சாட்டர்டே. தீபாவளி முடிஞ்சு இவ்வளவு நாளைக்கு அப்புறம் ஃபங்க்ஷனான்னு கேக்குறீங்களா? எல்லாரும் தீபாவளி அன்னைக்கு பிஸியா இருப்பாங்க. எல்லாரும் ஃப்ரீயா இருக்கிற நாள் ஒரு நாள் பார்த்துதான் தீபாவளி ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அப்போ அங்க போயிட்டு பாப்போமா? தீபாவளி ஃபங்க்ஷன்னா வேற ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் எல்லாம் ஒரு கெட் டுகெதர். எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பட்டாசு வெடிச்சிட்டு ரிலாக்ஸா இருந்துட்டு வருவோம். அப்போ அங்க போயிட்டு எனக்கு வீடியோ எடுக்க முடிஞ்சதுன்னா அந்த வீடியோவும் இன்க்ளூட் பண்றேன். ஹலோ, இன்னைக்கு மணி எத்தனை தெரியுமா? மணி ஏர்லி மார்னிங் 3 மணி. நான் ஒரு சொட்டு கூட தூங்கவே இல்லை. ஆனா ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்ல, என் முகத்துல தெரியுது இல்ல நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கேன்னு. என்ன தெரியுமா? another flying on the moon moment in my life. என்னோட உயிர் லேண்டிங் ஃப்ரம் UK. அவளை போய் பிக் பண்ண போறோம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு, நானும் பூஜா குட்டியும். அங்க போயிட்டு பாப்போமா? ஹாய் பூஜா குட்டி, how excited you are? நம்மள கண்ணே தெரியாது. அது எப்படி 2 கண்ணுல ஒரு கண்ணு வந்திருக்கு, அதுக்காக அடுத்த கண்ணை போய் குத்தி பொட்டிக்க முடியுமா? 2 கண்ணும் முக்கியம்தான். வலது கண்ணும் முக்கியம், இடது கண்ணும் முக்கியம். வலது கண்ணு அங்க வந்து கொஞ்சம் நேரம் ஆச்சு, இடது கண்ணு எந்திக்கல, ஓடிட்டு இருக்கு. பூஜா குட்டி நல்லா தூங்கிட்டா. லாஸ்ட் நிமிஷம் தான் தூக்கம் வந்து, ராத்திரி எக்ஸைட்மெண்ட்ல தூக்கம் வரல, அது எந்திக்கவே முடியல. எந்திரிச்சு ஓடிட்டு இருக்கோம். வந்துட்டா, இறங்கிட்டா. ஆனா எல்லா பேகேஜ் எடுத்து வரும்போது நம்ம போகும்போது கரெக்டா தான் இருக்கும். இப்போ முத மாதிரி இல்ல, பிளைட் நம்ம ட்ராக் பண்ணலாம் எங்க பறந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க பிளைட் ஸ்ரீலங்கா கிட்ட கூடி போயிட்டு அப்படின்னு பூஜா சொன்னா. அம்மா பைலட்டுக்கு தெரியாம ஸ்ரீலங்கா கொண்டு போயிட்டாமா அப்படின்னா. ஐயோ, நான் பயங்கர ஏரோபோபிக் ஆகும். அப்ப எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகும் இந்த பிளைட்டோட காரியம். நான் பார்த்தப்ப இவன் அங்க ஸ்ரீலங்கா கிட்ட போய் கிடக்கலாம். அங்க இருந்து கோழிக்கோட்ல இருந்து வர்ற பிளைட், அந்த ரூட் வந்து நேரம் ஸ்ரீலங்கா போய் திரும்பி. அது ஆனா ஆக்சுவலி அந்த வழியா தான் ரன்வே இறங்கும், இந்த வழியா அது அதர் வே ரன்வே இறங்க. எனக்குன்னா பயம், இனி வரல பெட்ரோலும் போடுறதுக்கு குறைக்கிறதுக்காக அங்க வர போறான்னு. பரவாயில்ல, இறக்கிட்டான். சும்மாவே நமக்கு பிளைட்னா பயம். இனி இப்படி வேற. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் சொன்னா அம்மா கேலிக்கட்டுக்கு மேல பறந்துட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா. ஓகே, நம்ம அங்க போய் பாப்போமா? நான் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் காமிக்கிறேன். எங்க வீட்டுல இருந்து ரொம்ப பக்கம் தான். நம்ம இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். பூஜா குட்டி ஓடுறா, ஆனா அவ இன்னும் வெளியில வரலன்னு மெசேஜ் அனுப்பிட்டா. இந்த வழியா தான் பஞ்சுக்குட்டி வெளியே வருவா. பஞ்சுக்குட்டி வர்றது யாருக்குமே தெரியாது இந்த ட்ரிப்பு. எங்க அப்பாக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்குமே தெரியாது. சர்ப்ரைஸா வரா. வந்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு எல்லாம் தெரியும். க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க, யாரையும் வெளியே விடல. என்னன்னு தெரியல, எல்லாரும் வெளியில வெயிட்டிங். பூஜா குட்டி இஸ் ஈகர்லி வெயிட்டிங். இல்ல, இந்த கேட் வழியா தான் வருவா பஞ்சுக்குட்டி. பஞ்சுக்குட்டி இன்னும் வெளியில வரல. நாங்க வெளியில சும்மா ஏர்போர்ட் பார்த்துட்டு இருக்கோம். அவளுக்கு இன்னும் எமிக்ரேஷன் முடிக்கல. நீ பேகிங் வந்துட்டு பேக் எடுக்கணும், வெளியில வரணும். வெயிட் பண்ணாதீங்க, நான் மெசேஜ் அனுப்புனதுக்கு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. நாங்க எப்போதும் பார்க்கிங்க்கு இங்க பயங்கர ரேட், அதனால நாங்க வெளியில நிப்போம். அவ வெளியில வந்துட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் உள்ள நுழைவோம். இன்னைக்கு பூஜா குட்டி அம்மா நம்மளாலதான் லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா. இங்க வந்து இப்போ 1/4 மணி நேரம் ஆச்சு, அவ இன்னும் வெளியே வரல. இன்னும் 10 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். பஞ்சுக்குட்டி வந்துட்டா அட் லாஸ்ட். 1 வருஷத்துக்கு அப்புறம் பஞ்சுக்குட்டி இப்பதான் இந்தியா வாரா. எவ்வளவுதான் அடக்கி வச்சாலும் இந்த எமோஷனல்ன்றத கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. லாஸ்ட் பஞ்சுக்குட்டி வந்துட்டா. என்னோட 2 கண்ணும் முன்னாடி போகுது பாருங்க. வெல்கம் டு இந்தியா. அடுத்து நம்ம லயன்ஸ் கிளப்ல இருந்து ஜவஹர் பப்ளிக் ஸ்கூல்ல பீஸ் போஸ்டர் கண்டெஸ்ட் வச்சிருந்தாங்க. பூஜா குட்டியோட அம்மாங்கிற பெருமையோட எனக்கு ஸ்டேஜ்ல ஒரு இடம் கிடைக்கும். அடுத்து அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு வருவோமா?
We have to prepare you to make you as a good பூஜா குட்டிக்கு பொன்னாடை போத்தி ஆனர் பண்ணாங்க. ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். நான் எவ்வளோ பெருமையாக பார்க்குறேன் பாருங்க. பசங்கள்லாம் அழகாக வரைக்கிறாங்க. அவங்க வரைஞ்சி முடிஞ்சதுக்கப்புறம் டிராயிங்ஸை காமிக்கிறேன். ஹாய். அப்போ நாங்கள் வர்க்கலை ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போக போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.